இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடப்பட்ட சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 32. அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 32. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 14. மதம், சாதி, பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 15. பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 16. தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 17. பட்டங்களை நீக்குதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 18. கொத்தடிமை முறை மற்றும் மனித வியாபாரத்தை தடுக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 23. குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 24. சிறுபான்மையினரின் மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 29. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 30. பேச்சுரிமை உள்ளிட்ட அடிப்படை சுதந்திரங்களை வழங்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 19. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான பாதுகாப்பு உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 20. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 21. 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 21A. எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு 25. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 26. மதம் பரப்புவதற்காக வரி செலுத்த வேண்டாம் என கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 27. கல்வி நிறுவனங்களில் வழிபாட்டில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 28. சட்டத்தின் அதிகாரத்தால் தவிர சொத்தை பறிக்கக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எது?
சட்டப்பிரிவு 300A. தேசிய அவசர நிலை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 352. நிதி அவசர நிலை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது?